இன்று வந்து அகில இந்திய அளவில் சிஏஏ கூட்டமைப்பு சார்பாக அனைவரும் வந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது சோலார், விண்ட் மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. 25 வயசு அவங்களுடைய 25வது ஆண்டு விழாவிற்கான இந்த கூட்டமைப்புடைய கூட்டத்திற்கு அழைத்திருந்தார்கள். இதில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தின் அதனுடைய சிஇஓக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ அடுத்த லெவல், ஏன்னா இன்னைக்கு வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் நிறைய வந்து இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான கட்டமைப்பு, ப்ராசஸ், பாலிசிஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வர்ற ஆண்டுகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீழே லெவல்ல நிறைய இருக்கு சோலார் லெவல்ல. பட் அதை கேரி பண்ற கேரிடாரும், அதாவது எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் கேரிடாரு, அதை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கேரிடார், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து போதுமானதாக இல்லை. இப்ப ராஜஸ்தான்லாம் ஒரு இஷ்யூ வந்தது என்னன்னா, கிட்டத்தட்ட 250 மெகாவாட் அளவுக்கான உற்பத்தி வந்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஏற்பட்டது. ஸோ இது மாதிரி நிறைய வந்து பாலிசி லெவல்ல, ப்ராசஸ் லெவல்ல நிறைய ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான கூட்டமைப்புகள், இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் வந்து எல்லாரும் என்ன மாதிரியான தேவைகள், என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்கன்றத பேசுறதுக்கான மீட்டிங். ஸோ ஆல் இந்தியா லெவல்ல அனைத்து பெரிய நிறுவனங்களை சார்ந்த சிஇஓக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டிலேயும் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் நம்ம கொண்டு வர பாக்குறோம். ஏன்னா சோலார்லயும் விண்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் கொண்டு வர பாக்குறோம். இன்னைக்கு பேசுறப்பே சொன்னாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ரெனியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். ஆனா இப்போ வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருக்கு சோலார்லயும் விண்ட்லயும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும். ஸோ அதை நம்ம இப்போ மறுபடியும் இங்க வர இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம தேவையான அளவு என்ன மாதிரியான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர போறோம். அவங்களுக்கு ஏற்கனவே பழைய காலங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தது. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், யாரும் எந்த வித வெளிநபர் தலையீடும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல், பவர் ஜெனரேஷன்ஸ்ல சோலார் விண்ட்ல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பரா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு தெளிவுகள் இல்லாமல் இருந்தது. அவங்க நிறைய நடுவில் நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்துட்டோ, இல்ல அவங்களுக்கு தேவையான லோட் ஃப்ளோ ஸ்டடி, அவங்களுக்கு தேவையான கனெக்டிவிட்டி கமிஷன் பண்றது, அவங்களுடைய பவர் ஜெனரேஷன்ஸை நம்ம கமிஷனிங் பண்றதுல இருந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. இடம் கிடைக்கிறது பிரச்சனை. ஏன்னா எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த அவைலபிலிட்டி இருக்கிற ஏரியாவில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கிடைக்கணும். ஸோ அதை வந்து தனியார்கள் நிறைய பேர் கொள்முதல் செஞ்சு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வாங்கி அவங்களே அங்க வந்து ஆதிக்கம் செலுத்தி வெளியிலிருந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக அது பார்க்கப்பட்டது. ஸோ அதையெல்லாம் களையப்பட்டு இப்பதான் நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட்டா லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தனிநபர்கள், புரோக்கர்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ற பணிகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து தன்னிச்சையாக அவங்களே ஆதிக்கம் செலுத்தி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாம பாத்துக்கிட்டாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம மாற்றி இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சோலார்லயும் ரெனியூவபிள் எனர்ஜி சோலார் விண்ட்ல நம்ம பாலிசி கிரியேட் பண்ணிட்டு வரோம். அடுத்த ஒரு வாரத்தில் அதெல்லாம் லான்ச் ஆயிடும். ஸோ அதற்கான அது என்ன மாதிரியான பாலிசி, நம்ம என்ன மாதிரி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு புதுசா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கொண்டு வர போறோன்றதையும் நம்ம வந்து இங்க இருக்கிற அனைத்து இன்வெஸ்டர்ஸையும் விளக்கணும். கண்டிப்பா அவங்களும் வந்து பல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் தமிழ்நாடு கவர்மெண்டோட நடந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம என்ன மாதிரி இந்த கவர்மெண்ட், நம்மளுடைய முதல்வர் தலைமையிலான அரசு, அவங்களுடைய விஷன் நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா அடுத்த 25-30 வருஷத்துக்கு எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம், வர்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதுவும் பவர் ஜெனரேஷன்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான ஒத்துழைப்புகளை கொடுக்க போறோன்றதை வந்து நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கண்டிப்பா அனைவருக்கும் இது ஒரு இந்த அரசுடைய நோக்கம், நம்ம அரசுடைய முதல்வருடைய விஷன் எல்லாமே சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா நிறைய இனிமேல் டிரான்ஸ்பரண்டா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழிவகைகளையும் செஞ்சு கொடுப்போம். இதன் மூலமா தான் நம்ம வந்து அடுத்த வர்ற ஆண்டுகளில் நம்மளுடைய மின் தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். ஸோ நம்ம வந்து பேட்டரி ஸ்டோர்டு சோலாரையும் பேட்டரி ஸ்டோர்டு விண்ட் பவரையும் நம்ம முதல் கட்டமாக எனேபிள் பண்ண போறோம். ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்பர் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாம நிறைய இடத்துல அவங்க வந்து முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம யார் எப்படி பண்ணிருக்கோம், எவ்வளவு லோட் ஃப்ளோ எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, நிறைய இடத்துல யார் சும்மா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் கணக்கீடு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு அதுவரை பேட்டரி ஸ்டோர்டு சோலாரையும் பேட்டரி ஸ்டோர்டு விண்டையும் விண்ட் பவரையும் நம்ம வந்து முதல் கட்டமாக எனேபிள் பண்ண போறோம். ஸோ அது ஒரு வாரத்தில் அந்த சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ அதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்த்த விஷயத்தை நம்ம செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். பவர் ஜெனரேஷன்ல கண்டிப்பா பவர் ஜெனரேஷன்ல மட்டும்தான் நம்ம தனியாருக்கு போவோம். மற்றபடி அனைத்து கட்டமைப்புகளும், ஏன்னா அடுத்த கட்டமைப்புகளும் கண்டிப்பாக டிஎன்இபி கிட்ட தான் இருக்கும். ஸோ பவர் ஜெனரேஷன்ல எனக்கு இருக்கிற லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அனைவரும் அவங்களுடைய வியூஸையும் கேட்டோம், அவங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டோம். நம்மளும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அரசும் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்கோம்.
கடந்த சில தினங்களாகவே மின்வெட்டுன்றது அதிக அளவில் இருந்துட்டே இருக்கு. மக்கள் தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. என்ன தீர்வு காண போறாங்க? ஆட்சி அமைத்து ஒரு மாதம் ஒரே நிமிஷம். எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்துல சரி பண்றோம்னு சொல்லி நேத்து இருந்து பாத்துருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியால ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தவறான நபர்கள் அதை வந்து வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்ல அங்க பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பா பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பாக்குறோம். ஏன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகணும்? பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க வந்து ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுண்டு இது பண்றாங்க. நேத்து பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது வந்து ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இது மாதிரி புடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷம் சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதல் பேர்ல அவங்களை கொண்டு போய் ரோட்ல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. சோ இதே தான் நேத்து மடிப்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க வந்து நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. சோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் வந்து சரி பண்றோம். ஒரு சில இடத்துல வேண்டுபட்டே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம வந்து யார் யாரெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். பொதுமக்களும் எங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எங்க இதுல ரிப்பீட்டடா வருதுன்னா அவர்களும் என்ன பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா சிசிடிவி இருக்கனால ஒரு சில பேரை பிடிச்சோம். சிசிடிவி இல்லாத ஏரியாக்கள்ல பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்பட்ட நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று மின்னகம் மூலியமா தான் இப்ப தினமும் வந்து எப்படின்னா மின்னகத்துல இருந்தா அந்த சோசியல் மீடியா டைம் எல்லாம் செயல்பட்டு வராங்க. மின்னகம் மூலியமா தான் எனக்கு வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. மின்னகமும் அனைத்து டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடி தனித்தனியா செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப மின்னகம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதாவது கீழே இருக்க சி எல்லாம் சேர்ந்து இப்ப சோசியல் மீடியா டீம் இப்ப யாரெல்லாம் சோசியல் மீடியால வர கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாரமா செயல்பட்டு வராங்க. சோ மின்னகத்துல இருந்தா எல்லா கால்ஸும் ரிசீவ் பண்ணப்பட்டு அதன் மூலியமாக இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் இருக்கு. நைட்டு ரோந்துகள்ல நிறைய பேர் பணி அமர்த்தப்பட்டிருக்கோம். நேற்று வந்து அடிஷனலாவே வந்து நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு 20 பேர் கொண்ட 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்ப பெரம்பூர் எல்லாத்தையும் வில்லிவாக்கம் எல்லா இடத்துலையும். சோ திரும்பவும் இந்த மாதிரியான நிறைய லார்ஜ் குழுக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்து உடனே சரிபார்க்கும் குழுக்களை நம்ம வந்து ரெடி பண்றதுக்கான பர்பஸ்ல இருக்கும். முறைகேடு நடத்தினால 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. வரும் மீட்டிங் சரி. ஏன்னா பல்வேறு இவங்களுக்கு வந்து தடையா இருந்தது அந்த அதிகாரிகள். 2 சென்டர், அதாவது உடுமல்பேட்டு திருநெல்வேலி 2 சென்டர்ல தான் இதுக்கு முன்னாடி வந்து ரெனியூவல் எனர்ஜிக்கான அனைத்து அப்ரூவலும் நடந்துட்டு வந்தது. சோ இந்த சென்டர்ல இருந்து நடக்க வேண்டிய அனைத்து பணிகளையும் இப்ப ஹெட் ஆபீஸ்ல இருந்து பண்றதுக்கான மாறுதலை செஞ்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சென்டரை வந்து சில தனி நபர்கள், தனியார்கள், தனியான கன்சல்டன்ஸ் அவங்க எல்லாம் அவங்களோட இன்ஃபுளுன்ஸும் இன்டர்வென்ஷன்ஸும் அதிகமா இருந்தது. சோ அதனால இந்த 2 சென்டரையும் டிஸ்மாண்டில் பண்ணிட்டு இன்ஜினியரிங் மட்டும் அங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங், அதாவது ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் மத்த இடத்துக்கு பிரிச்சு அமைச்சிட்டு தேவையான அனைத்து அப்ரூவலும் ஹெட் ஆபீஸ்ல செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் 2 வாரமா நடந்து அதற்கான பணிகள் இனிமேல் இப்ப நேற்றுல இருந்து எல்லா அப்ரூவல்ஸும் நம்ம இங்க இருந்தா பண்ணிட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்ச கமிஷனுக்கு பெண்டிங் இருந்த நிறுத்தி வச்ச அந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே இந்த ரீநேம் பண்றது, அப்புறம் ரீபவரிங் பண்றது, இது எல்லாத்தையும் நேற்று இருந்து அப்ரூவல் வந்து இங்க இருந்து கொடுக்கப்பட்டது. நன்றி.